Good morning students. Exercise 5.1 பார்த்துட்டு இருக்கோம். So அதுல 7th problem. Given question, if the points a minus 3, 9, b a, b and c 4, minus 5 are collinear. So நமக்கு என்ன given questionல கொடுத்திருக்காங்க பாருங்க. So 3 points கொடுத்திருக்காங்க. A point, B point and C point are collinear. So 3 points நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? Collinear. Collinear நம்ம condition என்னது? Area of a triangle equal to 0. So அந்த condition யூஸ் பண்ண போறோம். And if a plus b equal to 1. So next நமக்கு ஒரு equation கொடுத்திருக்காங்க. A plus b equal to 1. Then find a and b value. So இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A value and b value find out பண்ண போறோம். So அதான் கண்டுபிடிக்க போறோம். Solution. So given points a minus 3, 9, b a, b and c value 4, minus 5 are collinear. So collinear nu கொடுத்துட்டாங்க, collinear எழுதியாச்சு. So collinear நம்ம கண்டிஷன் என்னது? Area of a triangle. So area of a triangle already அவங்க நேம் கொடுத்திருக்காங்க ABC. So அதே எழுதிக்கிறேன். Area of a triangle ABC equal to 0. So collinear கொடுத்துட்டாங்கனாலே இந்த triangle area என்னவா இருக்கும்? கன்ஃபார்மா 0வா இருக்கும். So எழுதியாச்சு. So நம்ம கொடுத்திருக்கிறது என்னது? 3 points. So அப்போ நம்ம triangle யூஸ் பண்ணி தான் formulas பார்க்க போறோம் as usual. So area of a triangle formula நமக்கு என்னது? Area of a triangle ABC equal to half into, as usual 3 points means x1, x2, x3, x1 by 1, by 2, by 3, by 1. So close பண்ணிக்கோங்க square units. already நமக்கு என்ன தெரியும்? area of a triangle value 0. So அப்போ நம்ம என்னன்னு பண்ணோம்னா 0 தான். So 0 equal to half into formulas எழுதிக்கோங்க. So formula நமக்கு என்னன்னு தெரியும்? Set bracket, open brackets, x1 by 2 plus x2 by 3 plus x3 by 1 bracket close minus next upwards ல பார்க்க போறோம் x2 by 1 plus x3 by 2 plus x1 by 3 close bracket, set bracket close பண்ணிக்கோங்க square units. So அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 0 equal to half into வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு நேம் கொடுக்கணும் பாயிண்ட்ஸுக்கு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. x1 by 1, x2 by 2, x3 by 3. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1 வேல்யூ -3. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கணும். ஸோ -3, x2 வேல்யூ b ப்ளஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் பி நேம் வர இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக என்ன நமக்கு ஸ்மால் லெட்டர் பியா கேபிட்டல் லெட்டர் பியான்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் பி இருக்குது, ஸ்மால் லெட்டர் பி. ஸோ x2 வேல்யூ a, y3 வேல்யூ -5 ப்ளஸ் x3 வேல்யூ 4, y1 வேல்யூ 9 மைனஸ். ஸோ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராக்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிளேஸில் நான் கீழே எழுதுகிறேன். ப்ராக்கெட் ஓப்பன். இது வேல்யூ தான். ஸோ x2 வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? a, y1 வேல்யூ 9 ப்ளஸ் x3 வேல்யூ 4, y2 வேல்யூ b ப்ளஸ் x1 வேல்யூ -3, y3 வேல்யூ -5. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. செட் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் 0 equal to half into மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு பி 3b ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் வேரியபிள். நெக்ஸ்ட் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a இன்ட்டு 5 5a. அடுத்து நமக்கு என்ன பாருங்க? நம்பர்ஸ் தான் கொடுத்தாங்க, ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் 9 4 36 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மைனஸ். அடுத்து 9 இன்ட்டு a 9a, அடுத்து 9 into b 9, sorry 4 into b 4b,
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 3s are 15 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, செட் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 0 ஈக்குவல் டு half இன்ட்டு, ஸோ இங்கே பி வேரியபிள் ஏ வேரியபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பி ஏபி ஆட் பண்ண முடியாது. ஸோ அதோட கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் பி மைனஸ் 5a ப்ளஸ் 36. ஸோ இந்த நம்பர்ஸையும் ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது. இதுக்குள்ளே சிம்பிள்ஸை கொண்டு போங்க. மைனஸ் 9a மைனஸ் 4b மைனஸ் 15 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 0 ஈக்குவல் டு இந்த ஹாஃப் டிவைடில் இருக்க 2 இந்த சைடில் போகும்போது என்னாகும், மல்டிபிள் ஆகும். 0 இன்ட்டு 2 0வாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஹாஃப் இதுக்கப்புறம் வேனிஷ்ட் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இஸ், இதுக்கப்புறம் நம்ம வேரியபிள்ஸாக என்ன இருக்கோ அது கூட நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், 5a மைனஸ் 9a. ஸோ ரெண்டுமே மைனஸ் தான் இருக்குது, ஆட் பண்ண போகிறோம். 9a ப்ளஸ் 5a 14a, பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். அடுத்து பிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். 4 + 3 7, பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ், மைனஸ் 7b. லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன இருக்குது, 36 மைனஸ் 15. ஸோ 36ல் 15 மைனஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ண போகிறோம். பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ 36ல் 15% நமக்கு என்னது, 21. எப்பவுமே நமக்கு என்ன கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு சிம்பிள் மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை மைனஸ். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸால் என்ன ஆகும், 14a ப்ளஸ் 7b மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. ஸோ 0 இந்த சைடில் இருக்குது, அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு எந்த டேபிளில் வரும் பாருங்கள், 7 டேபிளில் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த சைடில் 7 போட்டாங்க, -7 போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட பண்ணிக்கலாம். நான் -7ல் நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுறேன். டிவைடட் பை -7. ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2a ப்ளஸ் b மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவனில் இஃப் a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1. ஸோ இதையும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்க போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் கொஸ்டினில் கொடுத்த கிவன் a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1ன்றத செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்க போகிறேன். ஸோ a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1 செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் எலிமினேஷன் மெத்தடை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் புதுசாக எதுவும் மல்டிபிள் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி b ஒரே மாதிரி தான் இருக்குது, சேம் வேரியபிள் சேம் நம்பர் இருக்குது. ஸோ நான் சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. 2a ப்ளஸ் b மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் எழுதி போகிறேன், இந்த சேஞ்சஸும் இல்லை. a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1. ஸோ இது ஈக்குவல் டுல இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகும், -1 ஆகிடும். ஸோ -1 ஈக்குவல் டு 0. ஸோ -1 ஈக்குவல் டு 0. ஸோ b தான் கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரே மாதிரி நம்பர் சிம்பிள்ஸ் நம்ம கொண்டு வரதுக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸை மாற்றுங்க. எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கிறதுலாம் ப்ளஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். நமக்கு என்ன பண்ணணும், 2a மைனஸ் 1a தான் பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். அடுத்து b என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கான்ஸ்டன்ட் பாருங்கள், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ சப்ராக்ட் ஆகும். -2 ஈக்குவல் டு 0. a ஈக்குவல் டு -2 வந்து போகும்போது +2 ஆகிடும். ஸோ a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு 2 இன் செகண்ட் ஈக்குவேஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் a ப்ளஸ் b மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அவங்க கொடுக்கும்போது ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாங்க. இந்த சைடில் கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும், மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். ஏவோட வேல்யூ நமக்கு 2ன்னு கொடுத்தாங்க. 2 ப்ளஸ் b மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. b வேல்யூ தான் தேவை. ஸோ அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். நமக்கு என்ன ஆகும், 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ b ஈக்குவல் டு -1.
ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆன்சர் கரெக்டாக நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்காங்களா கிவன்லேயே ஒரு கொஸ்டினில் a plus b equal to 1ன்னு சொல்லிட்டு அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட இது வெரிஃபிகேஷன் தான். a plus b equal to 1 தான். ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 2 அண்ட் பியோட வேல்யூ -1. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 1. 2 minus 1 1 equal to 1. ஸோ போத் LHS equal to RHS வந்தது. ஸோ வெரிஃபிகேஷனுக்காக தான் சொல்கிறேன். இப்படி கண்டுபிடிச்சா ரெண்டுமே ஈக்குவல், நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் வெரிஃபைடுன்னு அர்த்தம். ஸோ இதே மாடல் ஒரு ஹோம்ஒர்க் தரேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் 7th பி. இஃப் த பாயிண்ட்ஸ் பி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க -1, -4, Q வேல்யூ B, C, R வேல்யூ 5, -1 ஆர் கொலினியர். ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் PQRன்னு கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் AB கண்டுபிடிச்சோம், அந்த டைம் BC கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொலினியர் கொடுத்தாங்க. அண்ட் இஃப் நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் பாருங்க 2B plus C equal to 4. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் B and C. சேம் மாடல் தான், B and C வேல்யூ கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.